ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்கிறேன். போதும் என்ன போட்டா அத்தை மிஸ் பண்ணுறேன். அத்தைக்கு அனுப்பிச்சு வீடியோ நான் என்னவோ கண்டுபிடிச்சிட்டேன். சின்னதாக ட்ரை பண்ணியிருக்கப்பட்டது தான் வந்து பெருசாக ஃபஸ்ட் டைம் பிரியாணி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய், நெய், பச்சை மிளகா, பட்டை, ஏலக்காய், லவங்கம், கிராம்பு, அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறேன். இது எப்படி டேஸ்ட் பண்ணணும்னு தெரியல. எனக்கு டேஸ்ட் இருக்கோ அப்படின்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு விழுது, 2 விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். அடிப்பொடி ஆரம்பிச்சிருச்சு. அதுதாக்கா கலருன்னு வேணுங்க. ஓடி முடிஞ்சிட்டு பாருங்க. சமையல்னு வந்துட்டா பேஷனோட பண்ணுவேன்டா நான். அதான் அத்தை பேக்கரி சார் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக என் லைஃப்பில் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவேன். கை வலிக்குதே. இல்லை, லவ்வோடு சமைக்கணும், ஹாப்பியாக சமைக்கணும். சமையலை லவ் பண்ணுங்க. கொஞ்சம் தீயை கம்மி பண்ணலாமா? என்ன ஒரு டைலாக். வேலை நிறைய இருக்கு போல. அதனால தான் எங்கள் அம்மா என்னை பிரியாணி செய்ய வச்சதே. நீங்கள் தான் செய்யணும் கேட்டீங்க. ஐயோ, ஒரு பக்கமாக அடி பிடிச்சிருக்குதே மம்மி. அடுப்பே பெட்ரோல் தோண்டி என் கை எப்படி ஆயிடுச்சு. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நவரில் சொன்னாங்க. இப்போ தான் 5 நிமிஷம் முடியுது. கரம் மசாலா போடலாம். ஃபுல்லாக போட்டுட்டேன் மம்மி. வெறும் மிளகாத்தூள் எல்ஜி தேவையான அளவு. எவ்வளோ மம்மி? ஒரு 25 கிராம். கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள். வீடியோகிராஃபர் நீங்கள் சரியில்லை. அண்ணன் போதுமா மம்மி? உடம்புடன் கொஞ்சமாக தயிர். போதும் போதும். போதுமா? ஃபேவரட் சிக்கன் இறங்கி கொஞ்சமாக கல்லுப்பு. ரேகோட்டு சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் மசாலா போட்டு. இப்போ அதை போட்டுடலாம். பிஸ்மில்லா. நல்லா ஃப்ரை பண்ணுறேங்க. நல்லா பிரியாணி வரணும். இப்போது இது நல்லா கலந்துக்கலாம். பாய் ஸ்டைல் வீட்டு பிரியாணி. ஸ்டைல் பிரியாணி கரெக்டாக. கொத்தமல்லி அடுத்த ரவுண்டு போட்டுடலாம். இதுதான் லாங்கெஸ்ட் வீடியோ. ஆமாம், லாங் வீட் வீடியோ போடுவேன். அடுத்த முறை அடிப்பேன். இப்போ தெரியாதுக்கா வீடியோ எடுக்கணும். என்னால கலர முடியல. இதுதான் என் கை வலி. என்னன்னு ஏன் என் கை சவுந்து போச்சுன்னு நான் எங்கள் மம்மிக்கு வீடியோ கால் பண்ணி நான் பிரியாணி செய்வேன் காமிச்சிட்டு வரேன். அளவு தண்ணி வச்சுருக்கோம், ஊற்றிடலாம். பெப்பர்லாம் போடக்கூடாது மாமா. அப்படிலாம் இல்லை. பாருங்க, அது எவ்வளோ அழகா தகன்னு இருக்கு பாருங்க. பாருங்க, 1.5 கிலோ அரிசி. இது அரிசி போட்டுடலாம். நல்ல பொல பொலன்னு இருக்குது. பிஸ்மில்லா.
தண்ணி இல்லாமல் வடித்து போடணும், அப்போ தான் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். அது ஈவன் பண்ணிடலாம். லெமன் ஹாஃப் ஊற்றிடலாம். இந்த இதுலேயே அசி சீக்கிரமாக வந்துடும். அது வந்து கொதிக்கிற கொதியில் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு வெயிட் மேலே வச்சிடலாம். போடடா. அசி நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. இதுதான் மீடியமே. நல்லா இருக்காடா வாசனை? மாமி நல்லா இருக்கா மாமி? நான் தான் செஞ்சேன். போடலாம் மாமி. அதே தட்டுக்க. என்ன முந்திரி தயிர் 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 சாஃப்ட் தோசை பிடிக்கணும்.